தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான். நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரித்தை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து தனுசு ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. இதை நாம் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இன்னொரு வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது மிகுந்த ராஜயோகத்தை தனுசு ராசிக்கு நிச்சயம் கொடுப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் அவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை மற்றும் நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறையவே கஷ்ட துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போய் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. கண்டிப்பாக இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களிலே உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயரப்போகுது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் கடந்த 2 வருடமாகவே பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ராசினா அது முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறப்போகுது. நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார். அது மட்டும் இல்லாமல் மே 18ஆம் தேதி உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ராகுகேது நிச்சயம் உங்களுக்கு சரி பண்ணி தருவாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ ஒரு 15,000 சம்பளத்துக்கோ நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும். ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக குடும்ப வறுமைக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய எய்ம்ங்கிறது வேறு பக்கமாக இருந்திருக்கும். ஆனால் இனி நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு 100% வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் தனுசு ராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் இருக்காது. தனுசு ராசிக்காரங்க பயப்படுறதே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினச்சிதான். ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார். ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. தனுசு ராசிக்காரங்க
நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும், சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தடைப்பட்டுட்டே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க, சொந்தக்காரங்க ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லி அதை வந்து நிப்பாட்டிடுவாங்க. இந்த மாதிரி அதிகமாக திருமணத்தில் வந்து அதிகமாக வந்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே மாற்றம் அடைய போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். குழந்தை பாக்கியத்தில் இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத கோயிலில், பார்க்காத ஹாஸ்பிட்டலில், பண்ணாத ட்ரீட்மெண்ட்டில் மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயம் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 வருடங்களுடைய பயிற்சி இருக்குது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து காதலுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் செட்டே ஆகாது. ஏன்னா ஒரு 6 மாதம் லவ் பண்ணாங்க, 1 மாதம் லவ் பண்ணாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும். இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே சந்திப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். அப்படியே நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலைக்கு கண்டிப்பாக வரப்போகிறாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்றாக சேர்ந்து வாழவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய ஆசைக்கும் இதுக்கும் எல்லாமே கணவன் அவங்க ஒத்து போவாங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் உங்களுக்கு மறைய போகுது. நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ பேச்சில் மட்டும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக கோபப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான். டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்கள், நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி வெளியே போயும் பொருளையும் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இது இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையும் அனைத்தும் உங்களுக்கு இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடந்த 3 வருஷமாகவே வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லா நடக்க போது நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து எதுவுமே நடந்திருக்காது. ரொம்பவே கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கடனை மட்டும் எப்படியே கட்டி முடிச்சுட்டுனா போதுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரனுடைய புலம்பல்கள் அதிகமாகவே இருக்குது.
உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை இத்தனை நாட்களாக பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது. என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாகுது. எனக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையினால் அதிகமாக துன்பப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க தான். விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகுது. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும்.